திமுக கூட்டணியில் இப்போதே விரிசல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி குறித்து பேச திமுகவிற்கு தகுதி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக நீதிபதி மீது அவதூறு பரப்பிய தவேக தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி தச்சநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் அருகிலும் சோதனை சாவடியிலும் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து குறித்தும் அதனால் குழந்தைகள் உயிரிழந்தனர் என்பது குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் பேச மறுக்கிறார் என்று தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். ஜனவரிக்கு பின்னரே கூட்டணி முழு முடிவுக்கு வரும் என விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் தரிசனம் செய்த பின்னர் தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட கடலில் மிதந்த கஞ்சா பொட்டலங்கள் பல இடங்களில் கரை ஒதுங்கின. இதுவரை 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 60 கிலோ கஞ்சா பொட்டலங்களை போலீசார் மீட்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி நிறைவு செய்துள்ளது. பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் தலா 101 இடங்களில் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமிர்தசரஸ் பொற்கோவிலை மீட்பதற்காக ராணுவத்தை அனுப்பிய ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை ஒரு தவறான வழிமுறை என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஒப்புக்கொண்டுள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டு வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் ஜனநாயக போராளியுமான மரியா கொரினா மச்சாடோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுலும் ஜனநாயகத்துக்காக போராடி வருகிறார். அவரும் நோபல் பரிசுக்கு தகுதி பெற்றவர்தான் என்று காங்கிரஸ் கட்சியினர் வக்காலத்து வாங்கியுள்ளனர். எகிப்தில் அதிபர் டிரம்ப் முன்னிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு வந்தது. இதனால் பிரதமர் மோடிக்கு பதில் மத்திய அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் பங்கேற்க உள்ளார்.